பிரைத்தலால் 104 உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கேட்கிற அனைவருக்கும் கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய வேண்டுதல்களை கர்த்தர் நிச்சயமாக அவர் சந்திப்பார். இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து இப்பொழுது நாம் பார்ப்போமானால், யோவான் ஸ்நானகன் எப்படிப்பட்டவன், அவனுடைய தோற்றம் எப்படிப்பட்டது என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், யோவான் ஸ்நானகன் ஒட்டக மயிருடையை தரித்து கொண்டு வார்க்கச்சையை கட்டி கொண்டு இருப்பான். அவனுடைய ஆகாரம் என்னவென்றால் வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது. இந்த யோவான் ஸ்நானகன் யூதேயாவில் இருக்கிற வனாந்தரத்துக்கு வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். இந்த எருசலேம் நகரத்தாரும் யூதேயாவில் இருக்கிற ஜனங்களுக்கும் யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு பிரசங்கத்தை செய்து அவர்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் இந்த ஜனங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். அப்பொழுது யோவான் ஸ்நானகன் நானும் தண்ணீரினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரும் அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். நான் அவருடைய இயேசுவானவருடைய பாதரட்சையை சுமக்கிருக்கும் நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லி அந்த ஜனங்களுக்கு முன்பாக அறிக்கையிட்டான். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நாம் பரலோகத்திற்கு நாம் போக வேண்டுமானால் நம்முடைய ஜீவியம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நாம் பரிசுத்தமாக இருப்பது எப்படி என்றால், நம்முடைய சரீரத்தை தினமும் சோப்பு போட்டு குளித்து நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அழுக்கையெல்லாம் நாம் போக்கி விடுகிறோம். ஆனால் நம் உள்ளத்தை நாம் எப்படி சுத்தப்படுத்துவது என்றால், இந்த ஆண்டவருடைய இந்த வேத வசனத்தை கொண்டுதான் நாம் சுத்தப்படுத்த முடியும். முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டுமானால், நம் உள்ளம் சுத்தமாக வேண்டுமானால் நம்முடைய பாவங்களை முதலாவது அறிக்கையிட வேண்டும். மீண்டுமாக நம்முடைய பாவங்களை நாம் செய்யாதிருக்க வேண்டும். பிறகு நம்முடைய இந்த வேத வசனங்களை அப்பொழுதுதான் நம் உள்ளத்திலே நாம் சொல்ல முடியும். உள்ளத்திலே நாம் அந்த வசனங்களை ஏற்றுக்கொண்டால் இயேசுவானவர் நம்மோடு கூட இருப்பார். நாம் அப்பொழுதுதான் நம் பரலோகத்திற்கு நாம் தகுதியாக முடியும். ஆமேன்.